இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு பேசணும். நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் மோர் ஐ கேன் சே அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வாட் மோர் ஐ கேன் சே. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆச்சுங்களா? சரி, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பேசணும். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படிங்க பேசலாம்? ஐ ஸ்வேர் ஆன் மை மதர். எங்கள் அம்மா மேலே சத்தியமா ஐ டோன்ட் நோ எனிதிங், எனக்கு எதுவும் தெரியாது. ஐ ஸ்வேர் ஆன் மை மதர் ஐ டோன்ட் நோ எனிதிங். எங்கள் அம்மா மேலே சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அர்த்தம். சரி, உனக்கு எப்போ எப்படி பேசணும்னே தெரியாதா? உனக்கு எப்போ எப்படி பேசணும்னே தெரியாதா அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் யூ நோ ஹவு டு டாக் அண்ட் வென். இந்த வாக்கியத்தில் இந்த அண்டுன்ற வார்த்தையை, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்டுன்ற வார்த்தையை அன் அப்படின்னு உச்சரிங்க. ஹவு டு டாக் அண்ட் வென் அப்படின்னு உச்சரிங்க. ஹவு டு டாக் அண்ட் வென் அப்படின்னு உச்சரிச்சு அது நல்லா இருக்காது பேசுறதுக்கு. சரிங்களா? டோன்ட் யூ நோ ஹவு டு டாக் அண்ட் வென். உனக்கு எப்போ எப்படி பேசணும்னே தெரியாதா? ஆச்சுங்களா? சரி, ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ணு. ஊருக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, எனக்கு கால் பண்ணு. ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. இப்படிலாம் நம்ம தமிழில் பேசுகிறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் யுவர் ஹோம் டவுன் அப்படின்னு பேசலாம். கால் மீ ஒன்ஸ் யூ ரீச் யுவர் ஹோம் டவுன். ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ணு, எனக்கு ஃபோன் பண்ணு. ஊருக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. எனக்கு அவர்களை யார் என்றே தெரியாது. எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ தெம் அப்படின்னா எனக்கு அவர்களை தெரியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ டோன்ட் நோ தெம் அட் ஆல் அப்படின்னா எனக்கு அவர்களை யாரென்றே தெரியாது, எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ தெம் அட் ஆல், எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னை எதுக்காக வர சொன்ன, இல்லைனா என்னை எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ ஆஸ்க் மீ டு கம் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போ கவனிங்க. ஆஸ்க்கு பக்கத்தில் மீ, ஹிம், ஹர் இல்லை ஏதாவது பேர், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வந்து அதுக்கப்புறம் டூன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்கு என்ன அர்த்தம்? சொல்லு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. வாட் டிட் யூ ஆஸ்க் மீ டு கம், என்னை எதுக்காக வர சொன்னேன், இல்லை என்னை எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது, இல்லைனா அவரை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, அவனை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. எப்படிங்க பேசலாம்? இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வரலான்னு தான் சொல்கிறேன், வரும்னு சொல்ல கிடையாது. சரி, இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்து எப்படி பேசுவீங்க இங்கிலீஷில்? ஐ எம் ஒரீட் அபவுட் ஹிம் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஒரீட் அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது, அவனை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, அவரை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. ஆச்சுங்களா? சரி, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ மை செல்ஃப் தாட் ஆஃப் டெல்லிங் யூ அப்படின்னு பேசலாம். ஐ மை செல்ஃப் தாட் ஆஃப் டெல்லிங் யூ, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஐ மை செல்ஃப் தாட் ஆஃப் டெல்லிங் யூ. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்னென்ன ஆட்டம் போடுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிலாம் பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் வாட்சிங் எவ்ரிதிங் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் பீன் வாட்சிங் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பேசணும். நான் காலையிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேன், நான் காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங், நான் காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங், நான் காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை எங்கே இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கணும். வேர் டிட் யூ டேக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். இதை எங்கே இருந்து அப்படின்னு கேட்குறதுக்கு ஃப்ரம் வேர் தானே வரும் அப்படிங்கிறீங்களா? சரி, அப்படி கூட பேசிக்கோங்க. ஃப்ரம் வேர் டிட் யூ டேக் திஸ், இல்லை வேர் டிட் யூ டேக் திஸ் ஃப்ரம் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். இருந்தாலும் வேர் டிட் யூ டேக் திஸ் அப்படின்னா இதை எங்கே எடுத்த அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்டாவே போதாதா இங்கிலீஷில்? அதுக்கு வேறு ஃப்ரம் வேறு போட்டு பேசணுமா? நம்ம தமிழில் இதை எங்கே இருந்து எடுத்த அப்படின்னு பேசுறது உண்டு. அது இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இது போல் பேசினாலே போதுமானது. இது போல் வேர் டிட் யூ டேக் திஸ் அப்படின்னு பேசினாலே ஓகே தான். இருந்தாலும் அந்த இருந்துன்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நான் இங்கிலீஷ்லேயும்
சேர்த்து தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா அந்த ஃப்ரம்ன்ற வார்த்தையை ஒன்று வாக்கியத்தோட முதல் வார்த்தையாக போட்டு பேசுங்க, இல்லைனா வாக்கியத்தோட இறுதி வார்த்தையாக போட்டு பேசுங்க. எப்படி ஃப்ரம் வேர் டிட் யூ டேக் திஸ் அப்படின்னு கேளுங்க, இல்லை வேர் டிட் யூ டேக் திஸ் ஃப்ரம் அப்படின்னு கூட கேட்டுக்கோங்க. சரிங்களா? இது எங்கேருந்து எடுத்து அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, கொஞ்சம் யோசிக்கலாமே. இட் இஸ் அப் டு யூ அப்படின்னா அது உன் இஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன அது உன் இஷ்டம்? இந்த மாதிரி நம்ம தமிழில் எங்கே பேசுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அதாவது பாருங்க, இது பாரு, நெருப்பில் கையை வச்சா சுடுன்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்ற. என்னோட அனுபவம் தான் உன்னோட வயசு. இந்த பாதையில் போகாதுன்னு சொல்கிறேன், நான் அதில் தான் போவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கேன். சரி, உன்னோட தலைவிதி யாரால் மாற்ற முடியும்? நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம், நீ என்னவோ பண்ணிட்டு போ. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இந்த மாதிரி அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம், அப்புறம் உன் இஷ்டம். அதுதான் இது இது இட் இஸ் அப் டு யூ. இட் இஸ் அப் டு யூ அப்படின்னா அது உன் இஷ்டம், அப்புறம் உன் இஷ்டம், என்னவோ பண்ணிட்டு போ, அந்த மாதிரி. அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு அர்த்தம். வச்சுங்களா? சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துரு, இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வா அப்படின்னா இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா கம் as soon as possible அப்படின்னு பேசலாம். கம் as soon as possible அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துரு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னா இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். வச்சுங்களா? சரி, நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேன், கேட்டியா நீ? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோல்ட் யூ தட் டைம் இட் செல்ஃப். தட் டைம் இட் செல்ஃப் அப்படின்னா அப்பவே, அப்பயே. ஐ டோல்ட் யூ தட் டைம் இட் செல்ஃப், நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். இப்போ எப்படி சமாளிக்க போற? இப்போ எப்படி சமாளிக்க போற அப்படின்னு கேட்கணும். இப்போ எப்படி சமாளிக்க போற? ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் நவ் அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னு பேசலாம். ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் நவ்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் நவ்? இப்போ எப்படி சமாளிக்க போற? இப்போ எப்படி சமாளிக்க போற அப்படின்னு அர்த்தம். சரி, நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், மதுரைக்கு போகிறேன், மொத்தத்தில் எங்கேயோ போகிறேன், அந்த ஊர் பேரை சொல்லணும். அந்த மாதிரி நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டுமாரோ ஐ எம் கோயிங் டு சென்னை. நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், இல்லை ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரிங்களா? சரி, நான் திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், நான் திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு பேசணும். நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இந்த மாதிரி நான் திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் வில் டேக் 1 வீக் ஃபார் மீ டு ரிட்டர்ன் அப்படின்னு பேசலாம். இட் வில் டேக் 1 வீக் ஃபார் மீ டு ரிட்டர்ன் அப்படின்னா நான் திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.